ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய திரு சமூகத்திலே மீண்டுமாக ஒரு முறை நாங்கள் ஒன்று கூடி வர நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்து வந்த நாட்களிலே நீர் எங்களோடு உடன் பயணித்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் எங்களோடு உடனிருந்தீர், கரம் பிடித்து வழிநடத்தினீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் இப்படி திருச்சபை குடும்பமாக ஒன்று கூடி உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற நன்றிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக அமைய அருள்தாரும். உம்மை துதிக்கவும் தோத்தரிக்கவும் எங்களை ஒரு விஷயம் உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களுடைய மீறுதல்களை அறிக்கை செய்து நீர் அருளுகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய திருவார்த்தைகளை படித்து தியானித்து நீர் விரும்புகிற உம்முடைய திருவுளத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுடைய வாழ்வின் தன்மைகளாக்கிக் கொள்ளவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தயமாய் கேட்டு நன்மைகளை கடாட்சித்தருளவும் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய தூய பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டு கொள்ளும். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தினாலே தொட்டருளும், ஆசீர்வதித்தருளும். வர பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். வர இயலாமல் போன ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுடைய வாழ்வின் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். திருச்சபை வாழ்விலே நீர் எங்களுக்கு தருகிற இந்த சிறப்பான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாள், திருச்சபையின் பிறப்பு. இந்த நாள் எங்களுடைய வாழ்விலே நினைவு கூற வேண்டிய, இதன் உன்னதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். அப்படிப்பட்ட ஆராதனையாக இந்த ஆராதனை அமைய அருள்தார். ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 139வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 139. Amen.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மற்றும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீ பரிசுத்த. சர்வ வல்லவரே, நீ பரிசுத்த. சாவா வளமுடையவரே, நீ பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிறிது அறிவுள்ள எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்திலே அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சிலே பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவனைக்கு நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விதமாகவும் ஒரு பாவையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்றும் சொல்லப்படுவதற்கு நான் பார்த்திருந்தல்ல. உடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பதவிகளுக்காக பதிவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆளுகளை போல் நாம் உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்தவளை செய்யாமல் செய்தகாதவளை செய்திருந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவனின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தமின்படியே எதிர்பார்க்கமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். பிதங்களிடம் வார்த்தைகளை எங்களை செயல்படுத்தும். மிக இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசு நாமத்துக்கு மேம்புண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உடையவர்களாய் நடந்த ஆமென். சர்வ வல்லமையும் இறக்கமுள்ள ஆண்டவர்,
மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. இந்த நாளுக்குரிய சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். கடவுளே, நாங்கள் உமது பிள்ளைகளுக்குரிய விடுதலையை அறிந்து விண்ணுலகின் உரிமையை இவ்வுலகில் அனுபவிக்க உமது திருவாக்கின்படி உம் மக்களுக்கு தூய ஆவியானவரை அளித்தீரே. தூய ஆவியானவர் அளித்துள்ள ஒற்றுமையை உமது அடியாராகிய நாங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டு அவரது வல்லமையால் வாழ்ந்து எல்லாருக்கும் முன் உமக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். இந்த நாளின் தியானத்திற்குரிய திருமுறை பகுதிகளை படிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். ஏசாயா 61 1 முதல் 11 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களுக்கும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மையை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகனபலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தங்களை அலங்கரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியும் முளைக்க பண்ணுவார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர்கள் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரோரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலமீத்தரும் மொசொபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பமிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பாட முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முறைமுறையாக படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 107 வசனங்கள் 31 முதல் 43 வரை அடங்கியுள்ளது. சங்கீதம் 107 31 முதல் 43 வரை அடங்கியுள்ளது. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நீரூற்றை நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். எளியவனையோ சிறுமையன் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை தொடர்ந்து கொள்வார்கள். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம்.
லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 143வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 143. ஓட
அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தாரும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். நம்முடைய திருச்சபை வாழ்விலே மிக முக்கியமான நாள் என்று நாம் சொல்ல முடியும். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுங்களேன். தூங்கி இந்த எழுதி போட்டிங்களா? பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறோம், திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்கிறோம், கை குலுக்குகிறோம். இன்றைக்கு திருச்சபை உருவான நாள், திருச்சபை பிறந்த நாள், பெந்தேகோஸ்தே திருநாள், திருச்சபை உருவான நாள். திருச்சபை உருவான நாளுக்கு ஏன் நம்ம கை கொடுத்துக்கிட்டோம்? திருச்சபை யாரு? த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாம் திருச்சபை உருவான சிறப்பான நாள். நான் உங்களை பார்க்க, நீங்கள் என்னை பார்க்க. நான் சொல்கிறது உங்கள் பக்கத்தில் நாம் தான் திருச்சபை. எனவே நாம் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே ஒன்று கூடி உருவான ஒரு திருச்சபை, அந்த உருவானதை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம், அதிலே நாம் மகிழ்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை திருச்சபை என்கிற அமைப்பிலே கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டாண்டு காலமாய் நாம் இப்படிப்பட்ட இந்த ஐக்கியத்திலே வளர்ந்து வந்திருக்கிறோம். கடவுள் நம்மை அப்படி வழிநடத்தி வருகிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாள், இந்த டே ஆஃப் பெண்டகாஸ்ட் என்று சொல்லுகிற பொழுது, இந்த பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை நாம் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது, அல்லது பயன்படுத்தினால் அதனுடைய அர்த்தத்தை வேறு விதமாக புரிந்து கொள்வது என்பது நடைமுறையிலே இருக்கிற ஒன்று. ஆனால் அடிப்படையிலே திருச்சபை உருவான நாள் என்று சொல்லுகிற பொழுது இது நமக்கானது, இது நமக்கானது. அப்படியானால் அந்த வார்த்தையோ அந்த வார்த்தையின் அர்த்தமோ வேறு யாருக்கோ சொந்தமான ஒன்று என்கிற ஒரு கட்டமைப்பை நாம் ஏற்படுத்திவிட்டோம். அல்ல, இது நமக்கானது. நாம் இப்படி உருவாக்கப்பட்டது, அது இப்பொழுது நினைவு கூறப்படுகிறது. அதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கூடி வந்திருக்கிறோம். யூத கலாச்சாரத்திலே பண்டிகைகள் மிக முக்கியமான இடம் பெற்றன. பண்டிகைகளை அவர்கள் கொண்டாட தவறியது கிடையாது. அதற்குரிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்து வாழ்ந்தார்கள். மிக முக்கியமாக 3 பண்டிகைகளை யூத கலாச்சாரத்திலே அவர்கள் பெற்றிருந்தார்கள். பாஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த பாஸ்கா பண்டிகை கொண்டாடி முடிந்த பிறகு 7 வாரங்கள், 49 நாட்கள் முடிந்து 50வது நாளை பெந்தேகோஸ்தே நாளாக அனுசரிக்கிறார்கள். எருசலேமிலே கூடி அதை ஆசரிப்பார்கள். அப்படி கூடி வந்திருந்த பொழுதுதான் தூய ஆவியானவரை அவர்கள் தங்களிலே பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கூடியிருந்த இடத்திலே தூய ஆவியானவர் தந்தருளப்பட்டார். அந்த நிகழ்வுதான் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. இன்றைக்கு நாம் அதன் அங்கங்களாக இருப்பதிலே பெருமிதம் கொள்ளுகிறோம். நாம் அப்படி உருவான திருச்சபையின் அங்கங்களாக இருக்கின்றோம். அப்படி தூய ஆவியானவருக்கு என்று ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிற பொழுது
இந்த திரியேக கடவுள் என்பதிலே மற்றவர்களை பிரித்து பார்க்க அல்லது ஒதுக்கி வைக்க என்பது அல்ல. தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள். பிரித்து பார்க்க முடியாத நிலை. ஏனென்றால் இந்த உலகை படைத்த பொழுது மூவரும் இருந்தார்கள். மூவருடைய செயல்பாடும் அதிலே இருந்தது. படைப்பு இல்லை. அது தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட பொழுது, பண்படுத்தப்பட்ட பொழுது, மீட்பை பெற்றுக்கொண்ட பொழுது, இப்படி எல்லா நிலைகளிலேயும் இந்த திரித்துவம் என்பது தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் என்பவர்கள் இணைந்தே செயல்பட்டார்கள். மூன்று கடவுள்களா? இல்லை. மூவரின் செயல்பாடுகள் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். நமக்கு அடுத்த சிந்தனையாக திரித்துவம் என்பது நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அதை யோசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது அதை குறித்து இன்னும் சற்று ஆழமாக நாம் தியானிக்க முடியும். இந்த உலகை கடவுள் படைக்கிற பொழுது என்ன நடந்தது சொல்லுங்களேன். முதல்ல எது படைக்கப்பட்டது? நாங்கள் என்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா, நீ சண்டே ஸ்கூல் வாத்தியாரா அப்படின்னு இல்லைங்க, லைவாக இருக்கிறதுக்காக. வெளிச்சம் அப்படின்னு ஒரு குரல், அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்பொழுது நீர்த்திரளின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பிதாவாகிய கடவுள் வார்த்தையினாலே படைக்கிறார். நீர்த்திரளின் மீது தூய ஆவியானவர் இருக்கிறார். இவர்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் பிரித்து பார்க்க இயலாது. படைப்பிலிருந்து இவர்களுடைய செயல்பாடை நம்மால் அப்படி உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகை மீட்பதிலேயும் இந்த மூவருடைய செயல்பாடு இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தூய ஆவியானவர் நம்மை தூய வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிறார் என்பதை திருமறை மீண்டும் மீண்டுமாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே இந்த தூய ஆவியானவர் எப்படி செயல்படுகிறவராக இருக்கிறார்? நாம் ஒரு சில விளக்கங்களை திருமறையின் வாக்கியங்களிலிருந்து நினைப்பூட்டிக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் செய்ய முற்படுகிற பொழுது ஒரு உள்ளுணர்வு ஏற்படுமா, ஏற்படாதா? இல்லை, சத்தமாகவே சொல்லலாம். ஏன்னா அது யாரோ ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இட்ஸ் அ காமன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே ஒரு விஷயம்தான் இல்லை. அந்த ஒரு உள்ளுணர்வு என்பதுதான் யாருடைய செயல்பாடு? தூய ஆவியானவருடைய செயல்பாடு. வேணா ராஜா, செய்யாத அப்படின்னு அந்த உள்ளுணர்வு ஏற்படுகிற பொழுது அதை விட என்னுடைய விருப்பம் மேலாக இருக்கிற பொழுது நான் என்ன சொல்றேன்? தெரியும் தெரியும், கொஞ்சம் சுமார், சிம்பிள். யார் ஆஃப் பண்ணிடும்? அப்போ என்ன நடக்குது? நடக்கக்கூடாதது அல்லது கடவுள் விரும்பாதது ஒரு தீமை அங்கே நடைபெறுகிறது. தூய ஆவியானவருடைய செயல்பாடு இயல்பாகவே நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதையும் மீறிய ஒன்றாக நம்முடைய விருப்பமும் நம்முடைய செயல்களும் அமைகிற பொழுதுதான் நாம் தவறு செய்கிறவர்களாக மாறுகிறோம். இந்த தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது, ஆவி என்கிற நிலைப்பாடோடு அல்ல, அவர் ஆழ்தன்மை கொண்டவர். தூய ஆவியானவர் ஆழ்தன்மை கொண்டவர், பர்சனாலிட்டி. அவருக்கென்று இருக்கிற ஒரு ஆழ்தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அத்தியாயம் 26ஆம் வாக்கியம். உங்களுக்கு கற்றுத்தருவார், உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லுகிற பொழுது அங்கு ஒரு ஆழ்தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தூய ஆவியாருக்கு ஒரு ஆழ்தன்மை இருக்கிறது. ஒரு ஆழ்தன்மை இருக்கிற பொழுதுதான் அவரால் போதிக்க முடியும், அவரால் கற்றுக் கொடுக்க முடியும். திருமறை சொல்லுகிறது அவருக்கென்று ஒரு ஆழ்தன்மை இருக்கிறது.
அவர் கற்றுக் கொடுக்கிறார், அவர் போதிக்கிறவராக இருக்கிறார், அனைத்தையும் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் அதை மறந்து விடுகிறோம் என்பதனாலே இந்த தூய ஆவியானவர் அவ்வப்பொழுது நமக்கு நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னா ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆழ்த்தன்மை உடையவரால் தான் அதை சொல்ல முடியும். 24 மணி நேரம் படி 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 படின்னு அப்பா அம்மா சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல பேரண்ட்ஸு, பிள்ளைங்க யாருமே உங்களை ரியாக்ட் பண்ணுறது இல்லை பொழுது, அதனால் நீங்கள் அமைதியாகிறீங்க. அப்படி தான் தூய ஆவியானவர் அதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார், குத்திக்கிட்டே இருப்பார். அதையும் மீறிதான் நாம் தவறுகிறோம், தவறு செய்கிறோம், மீறுதலை நடைபெறுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:8. ஞானத்தை போதிக்கிற வசனமும் அறிவை உணர்த்துகிற வசனமும், ரைட், இவற்றையெல்லாம் அவர் அளிக்கிறார் என்று பின்னால் வர வசனத்தில் முடியும் அந்த வசனம். எனவே இப்படி அவர் தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தையும் அவர் அளிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவருக்கென்று ஒரு ஆழ்த்தன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். The personality of the Holy Spirit. முதலாவதாக நாம் பார்த்தோம், வெவ்வேறு கடவுள்களாக அல்ல, வெவ்வேறாக அல்ல, மூவரும் இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். உலக தோற்றம் முதல் படைப்பிலிருந்து அவர்கள் ஒன்றாக செயல்படுகிறார்கள். அதில் தூய ஆவியானவர் தூய வாழ்வை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த தூய ஆவியானவர் ஆழ்த்தன்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த தூய ஆவியானவரோடு மனுக்குலம், மனிதர்களாகிய நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன? பழைய ஏற்பாட்டிலே நாம் அதை பார்க்க முடியும். முதல்ல துவக்கத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். இந்த கடவுளுடைய ஆவியானவருக்கும் நமக்கும் மனுக்குலத்திற்கும் என்ன தொடர்பு? எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 25 முதல். எண்ணாகமம் 11. படிங்க. போதும். யார் இதை கவனிச்சிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கும் இந்த கடவுளுடைய ஆவியானவருக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், எப்பொழுது எங்கு கடவுளுடைய ஆவியானவருடைய செயல்பாடு தேவையோ அங்கு அந்த கடவுளுடைய ஆவியானவர் வந்து தங்குகிறார், செயலாற்றுகிறார் என்பது மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ நம்மிலிருந்து பிரிந்து எங்கோ இருக்கிற ஒரு தூய ஆவியானவர் அல்ல. இந்த கடவுளுடைய ஆவியானவர் நம்மிலே வருகிறவராகவும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்குள்ளே இருந்து செயல்படுகிறவராகவும் இருக்கிறார் என்பது இங்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 10ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியம். போதும். இந்த ஆவியானவர் உனக்கு உள்ளே தந்தள்ளப்படுவார், நீ பரவசமாவாய், நீ வேறு மனிதனாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 16:14. போதும். ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம இங்கே பார்க்க முடியுது.
தூய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவருடைய பர்சனாலிட்டி, ஆழ்தன்மை என்ன என்பதை நாம் பார்த்தோம். இந்த கடவுளுடைய ஆவியானவருக்கும் மனுக்குலத்திற்கும் மனிதருக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லுகிற பொழுது, ஒரு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று கடவுள் சித்தம் கொண்டால் கடவுளுடைய ஆவியானவர் வந்து தங்கி அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நாம் மாற்றம் பெறுகிறோம், பரவசம் அடைகிறோம். எப்பொழுது அது வேண்டாமோ அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வருகிறவராகவும் கிரியை செய்கிறவராகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவராகவும் கடவுளுடைய ஆவியானவரை பழைய ஏற்பாடு மிக தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மூவொரு கடவுளிலே கடவுளுடைய தூய ஆவியானவர் ஒருவர். அவர் படைப்பிலிருந்து இம்மட்டும் உடன் செயல்படுகிறவராக இருக்கிறார். தூய ஆவியானவர் நமக்கு தூய வாழ்வை அருளுகிறார். அவருக்கென்று ஒரு ஆழ்தன்மை இருக்கிறது. இந்த தூய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே வருகிறவராகவும் செயல்படுகிறவராகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவராகவும் இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த கடவுளுடைய ஆவியானவரை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு வாக்கு அருளப்படுகிறது, ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்கப்படுகிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 28 முதல். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். The promise of God என்னவென்று சொன்னால், இந்த கடவுளுடைய ஆவியானவர் அனைவர் மீதும் பொழியப்படுவார் என்பது வாக்காக சொல்லப்படுகிறது. படைப்பிலே மூவொரு கடவுளாக செயல்படுகிறவர், அவர் தூய வாழ்வை அருளுகிறவர், அவருக்கென்று ஆழ்தன்மை இருக்கிறது. அவர் பழைய ஏற்பாட்டிலே வருகிறவராகவும் செயல்படுகிறவராகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவராகவும் இருக்கிறார். இப்பொழுது ஒரு வாக்கு அருளப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், கடவுள் சித்தம் கொள்கிற நாளிலே அனைவர் மீதும் இந்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அது நிறைவேறின நாள்தான் டே ஆஃப் பெண்டகாஸ்ட். அவர் வாக்கருளினாரே, அவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ், அது நிறைவேறின திருநாள் தான் பெந்தேகோஸ்தே திருநாள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னது பொழியப்பட்டது. அந்த பொழியப்பட்ட நாள் தான் பெந்தேகோஸ்தே திருநாள். நாம் அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 1 முதல் 4 வரை உள்ள வாக்கியங்களிலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2, 1-4. போதும், அது நமக்கு பரிச்சயமான திருமறை பகுதி. அப்படியானால் இந்த கடவுளுடைய வாக்கு நிறைவேறின திருநாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள். கூடியிருந்த அனைவரும் ஆவியானவரை தங்களிலே பெற்றுக்கொண்டார்கள். ரைட்டு. இப்போ அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊற்றினார். இப்பொழுது எங்க இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 3:16. நமக்கு ஒரு 3:16 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எந்த 3:16? நான் சொல்றது இன்னொரு 3:16 எது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். அது பிள்ளைகளுக்கு சின்னதுல இருந்தே மனப்பாடமாக சொல்ற ஒரு வசனம். இந்த 3:16 ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட், படிங்க. இப்ப நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், அப்ப எங்க இருக்காரு? நமக்குள்ளே இருக்கிறார். மிக தெளிவாக நாம் திருமறையிலே இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. படைப்பிலிருந்து மூவொரு கடவுளாக செயல்படுகிறவர், இந்த கடவுளுடைய ஆவியானவர் தூய வாழ்வை அருளுகிறவர். அவருக்கென்று ஒரு ஆழ்தன்மை இருக்கிறது.
பழைய ஏற்பாட்டிலே வருகிறவரும் கிரியைகள் நடப்பிக்கிறவரும் மீண்டுமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவருமாக இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கின்ற வாக்கு சொல்லப்படுகிறது. அந்த ப்ராமிஸ் நிறைவேறுகிறது. அந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள். பொழிந்தருளப்பட்ட அந்த தூய ஆவியானவர் இன்றளவும் உங்களோடும் என்னோடும் உரைகிறவராக இருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19. பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது. ஏன் நம்ம நிறைய நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்வை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு ஆலயத்திற்குள்ளே வருகிற பொழுது இந்த ஆலயத்திற்கென்று ஒரு பரிசுத்தத்தை நாம் உணர்கிறோம். அந்த பரிசுத்தத்தை கொடுக்க நாம் விரும்புகிறோம் இல்லையா? அமைதியாக இருக்கிறீங்களே. ஒரு பரிசுத்தத்தை நாம் கொடுக்க விரும்புகிறோம், பரிசுத்தை கொடுக்கிறோம் இல்லை? எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் காலணிகளை ஆலயத்திற்குள்ளே போட்டுட்டு வரதில்லை. நீ நிற்கிற இடம் உன்னுடைய பாதரட்சைகளை ஞாபகம் வச்சிருக்கிறோம், அதை செய்கிறோம். வித்தின் பிராக்கெட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருக்குதான்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் உங்கள் கோயிலில் நடந்தது, அருள் திரு சந்திரசேகர் ஆயருடைய காலகட்டத்தில். சரி, உங்களை ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரியாது. அப்போ அவர் அந்த பிஜன் ஹோல்ஸ் செஞ்சார். செருப்புலாம் யாரும் இப்படி மொத்தமாக கோயில் வாசலில் போடக்கூடாது, உள்ளே வரும்போது போகும்போது ரொம்ப அசிங்கமாக தெரியுதுன்ட்டு. பட் அது சொல்லி நாம் கேட்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஒரு நாள் காணிக்கை கூப்பிட்டாரு, கோடியில் அள்ளி பக்கத்து காம்பவுண்டில் போட்டுருன்ட்டார். ஒபீடியன்ட் காணிக்க கோடியில் அள்ளி பக்கத்து காம்பவுண்டில் போட்டார். திட்டி தீர்த்துட்டோம். அன்னைக்கு நான் வரத்துக்கு முன்னாடி சந்திரசேகர் இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம். லைக் சும்மா ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன். ஆலயத்திற்குள்ளே வருகிற பொழுது அதற்குரிய பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்கிறோம். தூய ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயங்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பரிசுத்தத்தை நாம் எங்கு காக்க வேண்டும்? கொஞ்சம் சிக்கல் தான், சொல்றதுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். பாஸ்டர் ஏதாவது செய்கிற விஷயமா இருந்தால் சொல்லுங்க பாஸ்டர், செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கஷ்டமாச்சே, அதனால் ஓப்பனாக சொல்ல முடியாது, சொல்லணும் அப்படின்றது தான். அவர் வாசம் செய்கிற ஆலயங்களாக நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே, ஒரு ஆலயத்திற்கு, ஒரு கட்டடத்திற்கு கொடுக்கிற அந்த பரிசுத்தத்தை நாம் அநேக நேரங்களிலே எதற்கு கொடுப்பதில்லை? அவர் வாசம் செய்கிற ஆலயமாகிய நம்முடைய உடலுக்கு நாம் கொடுப்பது இல்லை. இது கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவேதான் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்விலே இந்த தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே தூய ஆவியானவர், சொல்லுங்களேன் நீங்க தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே தூய ஆவியானவர் என்னெல்லாம் சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிக்கணும், இல்லை நான் உங்களுக்கு நான் அடாப்ட் ஆகிக்கணும். ஏதாவது ஒன்று தான். இல்லை, நான் எவ்வளோ நாள், 1 வருஷமா 2 வருஷமா தெரியாது. பட் நீங்கள் அடாப்ட் ஆகிக்கிங்களேன், நல்லாயிருக்கும். தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கனெக்ட்? எதுலெல்லாம் கனெக்ட்? என்ன இவ்வளோ ஹெசிடேஷன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தூய ஆவியானவரால் அவருடைய பிறப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தூய ஆவியானவரால் ஆன பிறப்பு. மத்தேயு 1 அத்தியாயம் 18 20 வரை நாம் படிக்கிறோம். அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மத்தேயு 3:16 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று கரையேறின பொழுது தூய ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். லூக்கா 4:1 ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அதே ஆவியால் அவர் வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். லூக்கா 4:14 பிறகு அதே தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் வல்லமை பெற்று
கலிலேயாவுக்கு தன்னுடைய திருப்பணியை துவங்குவதற்கு போனார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தூய ஆவியானவர் கனெக்ட் என்னன்னா, பிறப்பிலிருந்து தூய ஆவியானவர் யாருடைய வாழ்வோடு தொடர்புள்ளவராக இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வோடு தொடர்புள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய திருமுழுக்கு, அவர் வனாந்தரத்தில் இருந்தது, வனாந்தரத்திலிருந்து அவர் புறப்பட்டது, அவர் கலிலேயாவிலே திருப்பணியை துவங்கியது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனுக்குலத்திற்கும் தூய ஆவியானவருக்கும் இருக்கிற தொடர்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் தூய ஆவியானவருக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு. இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே எதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், வாரும் தூய ஆவியரே எங்களை விடுவியும். கம் ஹோலி ஸ்பிரிட் செட் அஸ் ஃப்ரீ. வாரும் தூய ஆவியானவரே எங்களை விடுவியும். அப்படியானால் தூய ஆவியானவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார்? மிக சுருக்கமாக 3 சிந்தனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தூய வாழ்வை அருளுகிற, தூய வாழ்வின் வழியாய் விடுதலை அருளுகிற தூய ஆவியானவர், தூய வாழ்வுக்கான விடுதலை அருளுகிற தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறார், விடுதலை அளிக்கிறார். அந்த விடுதலை நம்மை தூய வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிறது. நம்முடைய ஆன்மீக காரியங்களிலே மட்டும் கடவுளுடைய ஆவியானவர் நமக்கு உதவுகிறார் என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் தூய ஆவியானவர் நம்மிலே இடைபடுகிறவராக இருக்கிறார். தூய ஆவியானவருடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலேயும் நமக்கு உறுதுணையாக, நம்முடைய வாழ்விலே நமக்கு உதவ அவர் விரும்புகிறவராக இருக்கின்றார். பாவம் நிறைந்த இடத்திலே அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நான் அதை தான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். நாம் ஒரு தவறு செய்கிற பொழுது தவறு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறவர் யாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக தூய ஆவியானவர் செயல்படுகிறார். எனவே தூய வாழ்வதற்கான விடுதலையை கொடுக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் வழியாக மட்டுமே நாம் அந்த பரிசுத்தமான வாழ்வை நம்மிலே பெற்றுக்கொள்கின்றோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியம். 2 தெசலோனிக்கேயர் 2:13. போதும். அப்போ என்ன 2 விஷயம் சொல்லப்படுகிறது? நீங்கள் ஆவியை பெறுகிறதினாலே, உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்கிறதினாலே எதை பெற்றுக்கொள்கிறீர்கள்? ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் தூய வாழ்வு, மீட்பின் வாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு துணை புரிவது இந்த தூய ஆவியானவர். எனவே இந்த தூய ஆவியானவரை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம்? சத்தமா சொல்லுங்களேன். செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். அதிலே நாம் தெளிவாக இருக்க அழைக்கப்படுகிறோம். படிங்க ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், அப்பதான் நம்ம பிழைக்க முடியும். இந்த ஆவியினாலே இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கிற பொழுது நாம் பிழைப்போம். எனவே இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே தூய்மை என்கின்ற விடுதலையை அருளுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒரே ஒரு பகுதியை சொல்லி இந்த பாயிண்டை முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 3ஆம் திருவாக்கியம். யார்கிட்ட? என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு யார் சொல்லல? சொல்ல யார்கிட்ட போய் சொல்றேன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவிகிட்ட நீ போய் சொன்னீங்க. 9ஆம் வசனம். ரைட். மிக தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறது. நாம் செய்கிற தவறு யாருக்கு எதிராக செய்யப்படுகிற? தூய ஆவியானவருக்கு எதிராக செய்கின்ற பாவம். அப்படியானால் இந்த தூய ஆவியானவர் நமக்கு தூய வாழ்வதற்கான ஒரு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த தூய ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம்.
எதற்காக என்று சொன்னால் அவர் வழியாக மட்டுமே தூய வாழ்வு வாழுகின்ற ஒரு விடுதலையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, அப்போது இந்த தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார். நாம் அந்த தூய ஆவியானவர் நம்மளை பெற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே நாம் தூய வாழ்வு வாழ்வதற்கான விடுதலையை அவர் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, பயனுள்ள வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிற விடுதலை. நீங்களும் நானும் ஒரு யூஸ்ஃபுல்லான வெசலாக இருக்கணும், பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்ம முதல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட விடுதலையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவதாக, பயனுள்ள பாத்திரங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விடுதலையை தருகிறவர் தூய ஆவியானவர். நாம் கடவுளுக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ள அல்லது பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறோமா என்பதை ஒரு விஷயம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பவுல் அடிகளார் ரோமாபுரிக்கு எழுதுகிற பொழுது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அத்தியாயம் 10-11 படிக்கிறோம். 1:10-11. ஆவிக்குரிய கொடை ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என நான் விழைகிறேன். இந்த ஆவிக்குரிய கொடைகள் ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் அங்கே சொல்லுகிற பொழுது, அது இன்னொருவருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு ரோமாபுரியாருக்கு பவுல் தன்னுடைய விருப்பமாக சொல்லுவது என்னவென்று சொன்னால், நீங்கள் அப்படிப்பட்ட கொடைகளை உங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:7. போதும், நீங்கள் அந்த லிஸ்ட் அப்புறமா டைம் கிடைக்கும் வீட்டில் படிங்க. இது எதுவாவது ஒரு விஷயம் எனக்குன்னு இருக்கா? அப்போ இந்த தூய ஆவியானவரை நாம் நம்மிலே பெற்றுக்கொண்டிருப்பது பிறருக்கு பயனுள்ள ஒன்றாக இருப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதில்ல? நாம் பிறருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். நாம் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த விடுதலையை நமக்கு அருளி இருக்கிறார். நிறைய நேரத்தில் இந்த தூய ஆவியரை நாம் நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்வது என்பதை ரொம்ப பொசசிவாக நாம் பார்க்க கற்றுக்கிட்டோம். எப்படி? அவருக்கு ஆவியின் அபிஷேகம் இருக்குது, அவர் அந்நிய பாஷை சொல்லுவார், எல்லாமே அவர் சார்ந்த விஷயமாகவே பார்க்க கற்றுக்கொண்டோம். மிக தெளிவாக திருமறை திருமறை சொல்லுகிறது, இது மற்றவருக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்க. அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் நம்மிலே பெற்றுக்கொண்டிருப்பது இந்த அருட்கொடைகள் பிறருக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற விடுதலையை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன். நாம் சமயங்கள் வாய்க்கிற பொழுது அவற்றை இன்னும் ஆழமாக தியானிக்கலாம். மேற்கோடிட்டவாறு நான் இப்பொழுது 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, தூய வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை நமக்கு கிடைக்கிறது. பயனுள்ள வாழ்வு வாழ்வதற்கு தூய ஆவியானவர் அருளுகிற விடுதலை நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக, பணி செய்யும் வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிற விடுதலை. பணி செய்வதற்கு நாம் துவக்கத்திலே படித்தோம், பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவிற்கும் இருக்கிற தொடர்பு என்று பார்த்தோம். அவர் கலிலேயாவுக்கு யாரால் கொண்டு செல்லப்பட்டார்? எதுக்கு கலிலேயாவுக்கு போனார்? விசிட்டா? அங்கதான் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணார். எங்கதான்? கலிலேயாவில் தான் தன்னுடைய திருப்பணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துவங்குகிறார். கலிலேயன் பிரியாரிட்டி, அவர் தன்னுடைய வாழ்வின் திருப்பணியின் மையமாக கொண்டிருந்த இடம் எது? கலிலேயா. வனாந்தரத்திலிருந்து தூய ஆவியானவரால் கலிலேயாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார் தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு. அப்படின்னு சொன்னா, இந்த பணி செய்வதற்கு உரிய உந்துதலை தருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாருக்கே கொடுத்தாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கே கொடுத்தார். எனவே பணி செய்கின்ற வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிற விடுதலை. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பணிவிடை செய்வதற்கான ஆவியை தூய ஆவியானவர் வழியாக பெற்றுக்கொள்கின்றோம். நாம் பயனுள்ள பாத்திரங்களாக பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். 18-19.
இது எங்க இருந்த உள்ள விஷயத்தை இங்க படிக்கிறோம். திருப்பி ஏசாயாவிலே சொல்லப்பட்ட அந்த திருவாக்கியங்களை நாம் மீண்டுமாக இங்கே படிக்கிறோம். இந்த கடவுளுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அப்படி இருப்பதினாலே என்னுடைய பணிகள் எல்லாம் இப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பெரிய லிஸ்ட் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு பெரிய பட்டியல் அங்கே நீண்டு கொண்டே செல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த கடவுளுடைய ஆவியானவர் நம்மிலே இருக்கிற பொழுது நாம் இன்னொருவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நம் வழியாக நாம் எங்கு பணிவிடை செய்கிறோமோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, நாம் நம்மிலே தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். நாம் இந்த தூய ஆவியானவர் வழியாக பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும். இந்த தூய ஆவியானவர் வழியாக நாம் பயன்படுகிறவர்களாக பணி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவரை நம்மிலே கொண்டு நாம் பணி செய்கிறபடினாலே பணியாற்றுகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யோசேப்பின் நிமித்தமாய் யாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது? ஏன் யோசேப்போடு யார் இருந்தது? சிம்பிள், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் எங்கு பணியாற்றுகிறோமோ பணியாற்றுகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனவே நாம் பணி செய்ய இந்த தூய ஆவியானவர் தருகிற விடுதலை நமக்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது. தானியேலின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியம். தானியேல் 5:11. அவனுக்குள் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. தானியேலுடைய லைஃப், தானியேல் செய்த என்ன பணிகள், இவைகளுக்கு பின்னால் இருந்தது எது? அவனுக்குள்ளே இருந்த ஆவியின் வரம். இல்லை, எவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் தானியேலால் செய்ய முடிந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அங்க டூ வே, தானியேல் செய்த செயல்கள் எல்லாம் ஒன்று கடவுளுக்கு கனத்தை கொண்டு வர முடிந்தது, இன்னொன்று யாருக்காக எங்கு பணியாற்றினாரோ அவர்களுக்கு நன்மை பயத்தது. ரெண்டு விஷயம் நடக்குது. நீங்களும் நானும் அப்படி நம்முடைய பணிகளின் வழியாக இந்த தூய ஆவியானவரை பெற்று செயல்படுகிற பொழுது ரெண்டு விஷயத்தை செய்கிறோம். என்னென்னு? ஒன்று, இந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்த கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் எங்கு பணியாற்றுகிறோமோ அங்கு. இன்னொன்று, எங்கு பணியாற்றுகிறோமோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தூய ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்விலை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் பெற்றிருப்பது என்பதும் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுது இந்த தூய ஆவியானவரை நாம் உணர்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இல்லை, நீங்களும் நானும் இந்த திருமறையை படிப்பதற்கு நமக்கு உதவி செய்வது எது? ஆவியானுடைய அனுகிரகம். இல்லைன்னா ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நம்முடைய வாழ்விலை கிரியை செய்கிற ஒன்றாக, என்னுடைய வாழ்வை உணர்த்துகிற ஒன்றாக, என்னுடைய வாழ்விலை மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருப்பதற்கு இதை நான் பிரிக்கிற பொழுது தூய ஆவியானவர் அதன் வழியாக செயல்படுகிறார் என்பதனாலே நம்முடைய வாழ்விலை நாம் பெரிய மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறோம். இல்லை என்றால் இது வரலாற்று புத்தகம். தூய ஆவியானவரை செயல்படுவதற்கு வழியாக இந்த வேத வாக்கியங்களை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். நாமும் எங்கேயோ போகிறோம், சொல்றோம். அங்கே நீங்களும் நானும் வெறும் மனுஷனா மட்டும் போனோம்னா அந்த வார்த்தைக்கு என்ன கிடையாது, நீ கிடையாது. யார் செயல்படுவது? கடவுளுடைய ஆவியானவர் செயல்படுகிறார். எனவேதான் அவர் திட்டப்படுகிறார். நான் இதுவரை பாவம் செய்திருக்கிறேன், நீ சொல்ற கடவுள் நல்லவராக இருக்கிறார், நான் அவரை ஏற்றுக்கிறேன். நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இது ஞாபகம் வருது. சிறைச்சாலைக்காரன் கேட்டது ஞாபகம் வருது. என்ன கேட்டா, ஆண்டவனாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் என்ன சொன்னாங்க? பொக்கிஷதாரி எதை படிச்சு போறாரு? ஆவியானவர் யாருக்கு பேசுறாரு? பிலிப்பு கிட்ட பேசுறாரு. என்னன்னு? அவனுக்கு நிறைய நேரம் படிச்சுட்டு போயிருக்கிறான், நீ அவன் கூட பேசி ஜாயின் பண்ணிக்க, அவன் அதை சொல்லி சொன்ன பிற்பாடு என்னாச்சு? தண்ணீர் கேட்டார். எதுக்கு? ஞானஸ்நானம்.
சென்ஸ். சொல்ற பதில் இதுதான். பேசுவது இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அந்த தூய ஆவியானவர் தந்திரப்பட்டிருக்கிறார். அவர் வாசம் செய்கிற ஆலயங்களாக நாம் இருக்கிறோம். அந்த தூய ஆவியானவரை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலே பெற்றிருப்பதனாலே எவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுள் தாமின் திருவாக்கினை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, எங்களுடைய திருச்சபை வாழ்விலே இந்த சிறப்பான நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். திருச்சபை உருவான நாள். இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை எங்களிலே பெற்றுக்கொண்டிருப்பதற்கு காரணமே அது. நாங்கள் இப்படி கூடி வருகிறதிலே நாங்கள் தூய ஆவியானுடைய செயல்பாடுகளை உணர முடிகிறது. தூய ஆவியானவர் படைப்பிலிருந்து என்றளவும் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்கென்று உள்ள ஆழ்த்தன்மையை எங்களால் உணர முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் வருகிறவரும் கிரியை செய்கிறவரும் புறப்பட்டு போகிறவருமாக அவர் மாம்சமான யாவருக்கும் பொழிதரப்படுவார் என்கிற வாக்கு சொல்லப்பட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேறி அனைவரும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டது. அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறவராக இருப்பது, அவரை பெற்றுக்கொண்டிருப்பதினாலே வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்கிற விடுதலை எவ்வளவு பெரியது என்பதை உணர இந்த திருமறை வாக்கியங்கள் எங்களுக்கு நினைப்பூட்டப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் அப்படி வாழ நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யாரெல்லாம் நேற்று டெக்கரேட் பண்ணது? ஒரு செகண்ட் எழுந்துருங்களேன், எழுந்துருங்க, எழுந்துருங்க எல்லாரும். யாரெல்லாம் இருந்தீங்களோ நான் பார்த்தேன் எல்லாரையும். சபையார் அவங்களுக்கு ஒரு சின்ன கைத்தட்டு கொடுங்களேன். பெந்தேகோஸ்தே நாள் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்பதற்கு, உட்காருங்க ப்ளீஸ், அந்த ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக தான் பிள்ளைங்களாண்ட நான் போன சண்டே சர்வீஸ் பண்ணி ஒரு பாடு பேசினேன். நீங்கள் இப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தூய் ஆவியானவரை சிம்பலைஸ் பண்ணுற கலர்ஸ். ஏன் இன்றைக்கி இந்த ரெட் ஸ்டோல் போடுறோம் அப்படின்னா, இட் சிம்பலைசஸ் த பியூரிட்டி, ஹோலி ஸ்பிரிட். ஒயிட் இஸ் ஆல்சோ சிம்பலைஸ் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த பியூரிட்டி. பிள்ளைகள் அதை மிக நேர்த்தியாக செய்து கொடுத்ததற்காக நான் பிள்ளைகளை வெகுவாக பாராட்டுகிறேன். நன்றி. கடவுளுடைய திருவார்த்தைகளை தியானித்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய உலகத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்ப்பார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபைக்குரிய அறிவிப்புகளை படிக்க கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த ஆறுதலில் கலந்து கொண்டிருக்கும் உங்களையும் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதின ஆலய குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையை தொடர்ந்து சண்டே ஸ்கூல், மென் ஃபெலோஷிப் மற்றும் யூத் ஃபெலோஷிப் கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்தை அலங்காரம் செய்த நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:45 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். நம்முடைய திருச்சபையிலே ஆயராக பொறுப்பெடுத்திருக்கிற ஆயருடைய மனைவி ஆயரம்மா அவர்கள் இன்று பிறந்த நாளை காண்கிறார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட ஆயருடைய மகள் மிஸ்ஸஸ் கேத்ரின் சோபியா ஜானட் அவர்களும் அவருடைய கணவர் மிஸ்டர் கிங்ஸ்லி மனோபா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய திருமணம் லாக்டவுன் பீரியடில் நடைபெற்றது. அநேகருக்கு பத்திரிகை கொடுத்துருந்தாங்க, கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த நாளிலும் முதலாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நம்முடைய திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு நிமிடம் முன்னால் வந்தீங்கன்னா நல்லா இருக்கு, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆகவே கேத்ரினும் மிஸ்டர் கிங்ஸ்லி மனோவா கொஞ்சம் முன்னால் வாங்களா. மிஸ்டர் கிங்ஸ்லி மனோவா பொருளாளர் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு மட்டும் கொடுக்குறோம், சரியா, திருச்சபையின் சார்பில். நன்றி. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி உங்களை சிஎஸ்ஐ திருச்சபையின் உயிர்த்தெழுதின ஆலய திருச்சபையாக வாழ்த்துகிறோம். பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபமும், வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு இரவு ஜெபமும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். வரும் சனிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு ஜூனியர் கொயர் பயிற்சியும், மாலை 6:45 மணிக்கு சீனியர் கொயர் பயிற்சியும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். அது மாதிரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15/6/2025 காலை 8 மணிக்கு திருவிருந்து ஆராதனை ஒரே ஆராதனையாக நடைபெறும். காரணம் என்று சொன்னால் வாலிபர் ஞாயிறாக ஆசரிக்கப்படுவதினாலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே ஒரே ஆராதனையாக நடைபெறும். ஆகவே வாலிப பிள்ளைகள் அனைவரும் இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை தொடர்ந்து வாலிபர்களுக்கான சிறப்பு ஒடுக்க கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். மதிய உணவுடன் அந்த கூடுகை நிறைவு பெறும். ஆகவே திருச்சபையின் அனைத்து வாலிப பிள்ளைகளும் இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வாலிபர்கள் பொறுப்பாளர்கள் வெளியிலிருந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக 3 வாயில்களில் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி நம்முடைய ஆலயத்தின் பின்புறம் உள்ள இடத்தை வாங்கும் முயற்சிக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இதற்காக ஒரு குடும்பம் 25,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதே போன்று நம்முடைய ஆயர் இல்லம் பழுது பார்க்கப்பட வேண்டும், அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆலயத்தின் வலதுபுறம் உள்ள இடத்தில் ஒரு செட்டு அமைப்பதற்காக முயற்சி செய்கிறோம். காரணம் என்று சொன்னால் ஒரு வருடத்துக்கு 2 லட்சம் ரூபாய்கிட்ட சாமியான பந்தல் போடுவதற்கு செலவு செய்கிறோம். ஆகவே அந்த செலவை குறைப்பதற்காக ஒரு செட் போடலாம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். அதற்காகவும் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது தூய பவுல் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே மேல் அயனம்பாக்கம் பகுதியிலே இருக்கிற உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நம்முடைய ஸ்கூலிலே அட்மிஷனுக்காக முயற்சி செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
நமது ஆலயத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சொவினியர் வெளியிடுகிறோம். இந்த ஆண்டு விழா மலரில் சொவினியரில் உங்களுடைய குடும்ப புகைப்படங்கள், வாழ்த்து செய்திகள் மற்றும் விளம்பரங்களை உரிய தொகையுடன் திரு கிருபாகரன் ஞானஒளி அவர்களிடம் கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கவிதைகள், கட்டுரைகள் எழுதி கொடுப்பவர்கள் திருமதி நிர்மலா தேவராஜ் அவர்களிடம் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஏலப்பாய்க்கு வைத்திருக்கிறவர்கள் அதை சரி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு திரு பால்மணி பொருளாளர் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய திருச்சபை அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் 8/6 மிஸ்ஸஸ் ஏ செல்வியா ஜான்சி ராணி, மிஸ்டர் பிரின்ஸ் எட்வின் சார்லஸ், மிஸ்டர் ஜே பிலிப் வில்ஃப்ரெட் செல்வின், மிஸ்டர் சர்ஜ்ராஜ், மிஸ்டர் பிஎஸ் வின்சன் பிரின்ஸ் விஜயகுமார். 9/6 மிஸ்டர் என் நிவின். 10/6 மிஸ் டி லேட்டிசா, மிஸ்டர் ஜே ராஜீவ், மிஸ்டர் எஸ் டேனியல் சுந்தர் சிங், மிஸ்ஸஸ் நளினா சந்திரா, மிஸ்ஸஸ் ஜே ஸ்டெல்லா, மிஸ்ஸஸ் பி விஜிலா ரோஸ், மிஸ் பி கேப்ரிலா. 11/6 மாஸ்டர் பி மெல்வின் டேனியல், மாஸ்டர் லேன்சன் ஜான், மிஸ்ஸஸ் ஏ பாக்கிய கிருபா. 12/6 மிஸ்ஸஸ் ஆர் ஸ்டெல்லா ராஜ், மாஸ்டர் எஸ் பெர்ஜின் ராஜ். 13/6 மிஸ்ஸஸ் பி ஜான்சி ஜோசப், மிஸ் டிஎஸ் மிஸ்பா, மிஸ் ஏ பேலி கிருஷ்ணா. 14/6 மிஸ்ஸஸ் ஆர் கிருஷ்ணா ராஜேந்திரன், மாஸ்டர் ஸ்டீவ் ஜான், மிஸ்டர் சி ஜான் கிளைமன் சிங், மிஸ்ஸஸ் சரளா சாந்தகுமாரி என்பவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறவர்கள் 8/6 மிஸ்டர் பி ஜான் பிரேட், டாக்டர் பியூலா மெர்லின், மிஸ்டர் எஸ் குமாரசாமி, மிஸ்ஸஸ் பி விக்டோரியா வனிதா. 9/6 மிஸ்டர் பி மனோகர் செல்வின், மிஸ்ஸஸ் ஜே ராஜகுமாரி, மிஸ்டர் ஜி ஜெபஸ்டின், மிஸ்ஸஸ் பியூலா ஜெபஸ்டின், மிஸ்டர் ஜெயராமன், மிஸ்ஸஸ் வசந்தா ராணி, மிஸ்டர் எஸ் பிரபு எபனேசர், மிஸ்ஸஸ் எஸ் தெண்டல். 11/6 மிஸ்டர் எம் ஜவஹர் எட்வின், மிஸ்ஸஸ் விமலா பேபி, மிஸ்டர் பெனோ சாம் பேன்வெல் பென்ஜமின், மிஸ்ஸஸ் ஆனி பிலிப். 12/6 மிஸ்டர் டி பெனி ஹாட்டன், மிஸ்ஸஸ் எம் சீஜா. 14/6 மிஸ்டர் ஜெரோம் பின்ஸ்டன், மிஸ்ஸஸ் எஸ் கங்காஸ்ரீ என்பவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். சபை பாடற் குழு வாழ்த்து பாடல் பாடப்படும் போது சிறப்பு நாள் காண்கிறவர்கள் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
உட்காருங்க. கிறிஸ்துவின் அன்பான திருச்சபையார் அவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பிள்ளைகளுக்கு, நான் வாலிப பிள்ளைகளுக்கு மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் சிறப்பு ஞாயிறு ஆராதனையை தொடர்ந்து வாலிபர்களுக்கான சிறப்பு கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. செக்ரட்டரி எங்கே இருக்கார்? ரைட். ஒடுக்கக்கூடன்னு சொல்லிட்டீங்கன்னா பிள்ளைங்க வரமாட்டாங்க, அது வார்த்தையை மாற்றிடலாம். சிறப்பு கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபீல் ஃப்ரீ. பிள்ளைங்க நிறைய பேர் வரணும்னு என்னுடைய ஆசை. இவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனில் நான் போன சண்டே மீட் பண்ணது ரொம்ப குறைவு. மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், வாலிப பிள்ளைகள் அனைவரும் அந்த கூடுகையில் பங்கேற்க நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் அதுக்கு பிற்பாடு ரெகுலராக யூத் மீட்டிங்ஸில் கலந்து காலதும் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பட் இது ஆண்டிற்கு ஒரு முறை நாம் செய்கிற ஒரு ஒழுங்கு, அவர்களுக்கான சிறப்பு கூடுகை. அந்த கூடுகையிலே நீங்கள் பங்கேற்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரண்ட்ஸ், தயவு செய்து பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு ஏதுகரமாக இருக்கும். அப்படி திருச்சபையிலே நாட்டப்பட்ட பிள்ளைகள் ஒருபொழுதும் கெட்டுப்போனது கிடையாது. எனவே நீங்கள் பெற்றோர் அதை கவனத்திலே கொள்ள நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக இன்னொரு சிறிய வேண்டுதல். போன சண்டே நியூ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பிள்ளைங்கள்லாம் முன்னால் கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருந்துச்சு, எவ்வளவு சில்ட்ரன் இங்கே அப்படின்னு சொல்லி. இடமே பத்தலை, அவ்வளவு பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சர்வீஸ் முடிஞ்சு சண்டே ஸ்கூலில் பார்க்குறேன், கால் பகுதி கூட இல்லை. வெரி டிசப்பாயிண்டிங். நான் பிள்ளைங்களை குறை சொல்ல விரும்பலை, பெற்றோர்கிட்ட தான் இருக்குது. தயவு செய்து பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பி வைக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் எப்பவும் எங்கேயும் நான் சொல்ல முடியும், இன்றைக்கி நான் அங்கே மாட்டேன், நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு எனக்கு அடிப்படையான ஒரு காரணம் கடவுளுடைய பெரிய கிருபை. இன்னொன்று என் சண்டே ஸ்கூல். இப்படிலாம் வெல் ஆர்கனைஸ்டு சர்ச்லாம் கிடையாது. நான் இருந்த எங்கள் வீட்டில் தான் சர்வீஸே நடக்கும். அது ஒரு ரெண்டட் ஹவுஸ், பழைய காலத்து திண்ணை வச்ச ஒரு வீடு. அந்த திண்ணையில் தான் சண்டே ஸ்கூலே நடக்கும். என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் திருமதி பட்டுக்கணி பாக்கியத்தாய் இன்றைக்கு வரலும் நான் மறக்கலை. ஷீ இஸ் ஃப்ரம் நாசரத். நான் அவரிடத்தில் ஓய்வு நாள் பள்ளி ஞாயிறு பள்ளி படித்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை வணைகிற ஒரு இடம். நான் பெற்றோரிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், ஒரு டியூஷன், மைல்ஸ் டுகெதர், கிலோமீட்டர்ஸ் டுகெதர் பைக்கில் வச்சு கூப்பிட்டு போகிறோம், வேன் ஏற்பாடு பண்ணுறோம். அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, சிம்பிள். விட்டுட்டு போய் முடிகிற நேரத்துக்கு வந்து கூப்பிட்டு போனால் முடிஞ்சிடுச்சு. தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் நம்ம கையை விட்டு அந்த பிள்ளைங்க போகும்போது அன்றைக்கி வருத்தப்படுவோம். நான் இதை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அப்படி நாம் கிரமமாய் பிள்ளைகளை வளர்க்காத பட்சத்தில் ஒரு நாள் அவர்கள் நம்முடைய கையை விட்டு அவர்கள் போகிற பொழுது, சி பாஸ்டர் அப்படின்னு நம்ம கையை பேசுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே பிள்ளைகளை நீங்கள் கிரமமாய் ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தான் நியூ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்போ ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் பெரிய இதில் அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சுலாம் சொல்ல போகிறது கிடையாது. பிள்ளைங்களை தயவுசெய்து அனுப்பிச்சி வைங்க. நான் பார்க்கிறேன் வருகிற வாரங்களிலே பள்ளிகளுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்க வேண்டும். பெற்றோர் நீங்கள் அதை மனதிலே கொள்ள நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த வரவேற்புரையிலேயே நான் குறிப்பிட்டது அதுதான். எனக்கு அந்த எங்கள் ஜென்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்களால தான் நாளைய திருச்சபை நிற்கப் போகிறது. எனவே அவர்களை நாம் கடவுளுக்கென்று உருவாக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பெற்றோர் இதை மனதிலே கொள்ள நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தினுடைய வெள்ளி விழா, அது குறித்து செயலர்கள் அறிவித்தார்கள். அதனால் கொஞ்சம் நீங்கள் இதில் ஆக்டிவாக செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிக குறுகிய காலம் மட்டுமே நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஃபேமிலிஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் நாம் அதற்கு கொடுக்க நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். வெளியில் இருந்து யாரெல்லாம் நாம் ஆட் வாங்கி கொடுக்க முடியுமோ அவர்களெல்லாம் வாங்கி கொடுக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாகக்குழு அதற்காக ஒழுங்கு செய்யப்படுகிற நாளிலே ஐக்கிய சங்கங்களுடைய குழு படங்கள் எடுக்கப்படும். அது உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படும். மற்றபடி பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்
பெரியவர்கள் நீங்கள் பங்கேற்கிற எஸ்ஸேஸ், டிராயிங்ஸ், போயம்ஸ், ஆர்டிகிள்ஸ் இவற்றை நீங்கள் எழுத நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். திருமதி தேவராஜ் அம்மையார் இடத்திலே நீங்கள் அதை கொடுக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். எனவே உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து நாம் 25 ஆண்டுகள் நம்முடைய திருச்சபை ஐக்கியத்திலே வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய அந்த விழாவிலே கொண்டாடி மகிழ்வதோடு மட்டுமல்ல, பதிவுகளை நாம் பதிவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் இன்றைக்கி அந்த சோவினர் ஏதோ ஒரு விழாமலர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, ஒரு ஃபண்ட்ரைசிங்காக அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அது ஒரு பெரிய பதிவு. ஒரு 25 இயர்ஸ் கழித்து அந்த புக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கையில் கிடைக்கும் போது என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். அதை ஒரு வரலாற்று பதிவாக பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்ள நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நாம் இன்றைக்கி பார்க்கும்போது ஆச்சரியப்படுறோம். ஓ, இப்படி தான் இருந்தோமா, இந்த ஒரு கீத்துக்கோட்டை தான் இருந்துச்சா, இவ்வளோ பேர் தான் இருந்தோமா அப்படின்னு யோசிக்கும் போது இன்றைக்கு நாம் எங்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது தெரியும். இன்னொரு 25 ஆண்டுகள் கழித்து நாம் திருப்பணியில் எப்படி பயணித்திருக்கிறோம் என்பதை அந்த தலைமுறை தெரிந்து கொள்ளும். ஸோ ஆகையினால அந்த சோவினருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது மணிமலரில் எழுதின ஒரு ஆர்டிக்கிள் இன்றைக்கி பார்க்கும்போதும் எடுத்து பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அன்றைக்கி நான் அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். மணிமலரில் நாகமான் நான் ஒரு நாடகமாக நான் எழுதியிருந்தேன். அன்றைக்கி எனக்கு அதுக்கு ப்ரைஸ் பரிசு 5 ரூபா மணி ஆர்டரில் அனுப்பிச்சாங்க. மிஸ்ஸஸ் திலகவதி பால், அவங்க அப்போ எடிட்டர். அதுக்கு பிற்பாடு ஐடாஸ் கடலோடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இன்றைக்கும் வச்சுருக்கேன். ஸோ இப்படி நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. பின்னால் அவங்க பெரியவங்களானப்போ அவங்க பார்த்து அதை சந்தோஷப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய நேரம் எடுத்துக்கல. நீங்கள் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 98வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 98.
ஜெபிப்போம். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை அவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பற்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்க உடையவர்களே. ஆமேன். அன்பின் நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக, இந்த நாளின் இந்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு கண்டு சொல்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்க விடமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களுடைய திருச்சபை ஐக்கியத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சிறிய குழந்தைகள் முதல் வயோதிபர் வரை ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனை, ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, வாழ்வின் நன்மைகளை தந்திரள விடமாக கொண்டாடுகிறோம். சுகவீனங்களோடு, பலகீனங்களோடு, இல்லங்களிலேயும் மருத்துவமனையிலேயும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீரே பரிகாரி ஆகிய கர்த்தர் வேண்டிய நல்ல சுகத்தை, பலத்தை தந்து வழிநடத்த விடமாய் கொண்டாடுகிறோம். தனிமையான சூழல்களிலே நீர் அவளுக்கு போதுமானவராக இருக்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். நீர் உடன் இருக்கிறீர் என்பதை அவருடைய வாழ்விலே உறுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். நம்பிக்கை எழுந்த சூழலிலே நீரே ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கையாக உடன் இருக்க வேண்டுமா கொண்டாடுகிறோம். உம்முடைய சமாதானம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகின்றோம். சிறிய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பெற்றோருக்காக வேண்டிக் கொள்கிறோம். வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை, ஆற்றலை நீர் அவளுக்கு தந்து வழிநடத்த விடமா கொண்டாடுகிறோம். படிக்கிற பள்ளிகளுக்காக, பள்ளி கல்விக்காக, கல்லூரி கல்விக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய புதிய கல்வியாண்டை துவங்கி இருக்கிற சூழலிலே நீரே அவளுக்கு தேவையான ஞானத்தை, அறிவை, நினைவாற்றலை தந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். என்ன எதிர்நோக்கோடு அவர்கள் இந்த கல்வியை கற்கிறார்களோ அந்த எதிர்நோக்கை தங்களுடைய வாழ்வில் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா கொண்டாடுகிறோம். பெற்றோர் அதற்காக படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்ய வேண்டுமா கொண்டாடுகிறோம். பணிகளுக்காக காத்திருப்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமான இடங்களிலே அவர்கள் பணிகளையும் பொறுப்புகளையும் பெற்றுக்கொள்ளவும், பணியாற்ற அவர்கள் அமர்த்தப்படுகிற பொழுது உமக்கு சாட்சிகளாக பணியாற்றவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமா கொண்டாடுகிறோம். இல்லங்களை நிர்வகிக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கான இல்லங்களாக அவர்கள் கட்டி எழுப்ப நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, பணிமுப்பு பெற்று இல்லங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீரே அவளுக்கு போதுமானவராக இருக்க விடமா கொண்டாடுகிறோம். வயது மூப்பினாலே ஏற்படுகிற சுகவீனங்கள், பலகீனங்கள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய பலன் அவளுக்கு பூர்ணமாய் விளங்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருப்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் குடும்பங்களை அமைத்து குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர். தேவையான நல்ல துணைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா கொண்டாடுகிறோம். திருமணம் முடித்து பிள்ளை பெற்றிற்காக காத்திருப்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகள் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஈவு, வெகுமதி, பரிசு, ஆண்டவரே, அப்படி தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை பொழிந்தருள வேண்டுமாய் நாங்கள் இடத்தில் கொண்டாடுகின்றோம். பலவிதமான நெருக்கடிகள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, கடன் தொல்லையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் இடத்தில் கொண்டாடுகின்றோம். பல்வேறு பணிகளிலே, நிர்வாகங்களிலே இருக்கிற, வியாபாரங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய கிருபையின் கரம் உடன் இருக்க வேண்டுமா நாங்கள் இடத்தில் கொண்டாடுகிறோம். எங்களை ஒரு விசை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகிற்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, எந்த காரணத்திலேயும் உமக்குள்ளாக வாழ்கிற வாழ்விலே நாங்கள் பிசகாமல் வாழ நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமா கொண்டாடுகிறோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். மீண்டுமாய் நாங்கள் இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே ஒன்று கூடி வருகிற வரை உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு உடன் இருக்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பான பெந்தேகோஸ்தே நாளுக்காக, அதனுடைய உன்னதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கின்ற வாலிபர் ஞாயிறு வழிபாட்டிற்காகவும் தொடர்ந்து நடைபெறுகின்ற அவர்களுக்கான சிறப்பு கொடுக்கைக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய திருச்சி ஐக்கியத்தில் இருக்கிற அத்தனை வாலிப படைகளும் அதில் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண நீர் கிருபை செய்ய விடமா கொண்டாடுகிறோம். தாழ்ச்சி ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எடுத்தலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக.
கர்த்தர்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளின் சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.